சசிகுமாரின் சுப்பிரமணியபுரம் திரைப்படம் பார்த்தவர்கள் கண்டிப்பாக மொக்கச்சாமியை மறந்துவிட முடியாது. இலைக்கடை முருகன் என்ற பெயரில் மாட்டுத்தாவணியில் சென்ட்ரல் காய்கறி மார்க்கெட்டில் இலைக்கடை நடத்தி வந்த முருகன் என்ற மொக்கச்சாமி உடல்நலக் குறைவு காரணமாக தனது 78 வயதில் இன்று காலமானார். மொக்கச்சாமியின் தந்தை முத்தையா மதுரையில் நாடக கம்பெனி நடத்தி வந்தவர். சிறு வயதிலிருந்தே நாடகங்களில் நடிப்பதில் ஆர்வம் கொண்ட மொக்கச்சாமி மதுரை புதுத்தாமரைப்பட்டியைச் சேர்ந்த இயக்குனரும் நடிகருமான சசிகுமாருடன் ஒரு கட்டத்தில் பழக்கம் ஏற்பட அவரின் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். இவரது பேச்சு மற்றும் நடிப்பை கவனித்த சசிகுமார் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் இவருக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை கொடுத்தார். மொக்கச்சாமி எனும் கதாபாத்திரத்தில் மதுரை வழக்கில் பேசி நடித்த அவரது நடிப்பு அனைவரையும் கவர்ந்தது. தொடர்ந்து கொம்பன், வேலாயுதம், தோரணை மற்றும் மலையாளி என்ற மலையாள திரைப்படத்திலும் குணச்சித்திர வேடத்தில் நடித்து மக்களை ரசிக்க வைத்தார் மொக்கச்சாமி என்னும் இலைக்கடை முருகன். எத்தனை திரைப்படங்களில் அவர் நடித்திருந்தாலும் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் அவர் பேசிய வசனம் தான் பலரையும் முணுமுணுக்க செய்தது. மறைந்த நடிகர் முருகனுக்கு திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் தங்களது இரங்கல்களை தற்போது தெரிவித்து வருகிறார்கள்.